வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணையும் அறிவிப்பு. இந்திய ராணுவ ஹெலிகாப்டர்களின் புதிய ஆயுத சிஸ்டம். இந்தியாவுக்குள் புகுந்த 3 தீவிரவாதிகள் பற்றிய உளவுத்துறை எச்சரிக்கை. அவசர கால தரையிறக்கம் செய்யப்பட்டு ஸ்பைஸ் ஜெட் விமானம். நிறைவடைந்தது இந்தியா வங்கதேசம் எல்லை பேச்சுவார்த்தை. இந்தியாவில் ஜப்பானின் 10 டிரில்லியன் ஜென் முதலீடு. இந்திய விமானப்படையின் முதலாவது போயிங் KC-135 பிளீஸ் விமானம் வருகின்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் முக்கிய பங்காளியாக இருந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடி டோக்கியோவில் நடைபெற்றிருந்த இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய போது மெட்ரோ ட்ரெயின் முதல் உற்பத்தி குறைக்கடத்திகள் முதல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வரை பல துறைகளில் இந்தியா ஜப்பான் கூட்டணி பரஸ்பர நம்பிக்கையுடன் அடையாளமாக உள்ளது. ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் $40 பில்லியன் மேலான முதலீடு செய்துள்ளன. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் $30 பில்லியன் தனியார் முதலீடு நிகழ்ந்துள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா அரசியல் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கொள்கை வெளிப்படைத்தன்மையின் பாரிய முன்னேற்றம் கண்டுள்ளது. இன்று இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாகவும் விரைவில் 3வது பெரிய பொருளாதாரமாகவும் மாறப்போகின்றது. 2017ஆம் ஆண்டு ஒரே நாடு ஒரே வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. சமீபத்தில் எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி முறைமை அங்கீகரிக்கப்பட்டது. வர்த்தகத்திற்கான ஒற்றை டிஜிட்டல் சாளரம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு விண்வெளி துறைகள் தனியார் துறைக்கு திறக்கப்பட்டுள்ளன. அணுசக்தி துறையும் விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்தியாவின் சீர்திருத்தங்களை உலகம் பாராட்டி வருகின்றது. உலகம் என்று இந்தியாவின் வெறுமனவே பார்க்கவில்லை, உற்று நோக்குகிறது என்று மோடி கூறியிருந்தார். வாகனத்துறையில் இரு நாடுகளின் கூட்டணி வெற்றிகரமாக உள்ளது. உலகின் தெற்கின் வளர்ச்சியில் குறிப்பாக ஆப்பிரிக்காவின் முன்னேற்றத்தில் இணைந்து பங்களிக்க முடியும். இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள், உலகத்திற்காக உற்பத்தி செய்யுங்கள் என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவு, குறைக்கடத்திகள், குவாண்டம் கம்ப்யூட்டரிங், உயர் தொழில்நுட்பம், விண்வெளி ஆகிய துறைகளில் இந்தியா துணிச்சலான முடிவுகளை எடுத்து வருகிறது. ஜப்பானின் தொழில்நுட்பம் இந்தியாவின் திறமையும் இணைந்து 21ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்தும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்திய ராணுவத்தின் விமானப்படை பிரிவின் முன்னாள் இயக்குநர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் சூரி இந்திய ராணுவத்தின் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் குறித்து புதிய தகவல்களை வழங்கியுள்ளார். இந்திய ராணுவத்தின் தாக்குதல் இலகு ஹெலிகாப்டர் அதாவது LCH பிரசாந்திற்கும் இப்போது ஆயுத சிஸ்டம் பொருத்தும் பணிகளில் கவனம் செலுத்தப்படுகின்றது. இந்தியாவின் உள்நாட்டு தாக்குதல் ஹெலிகாப்டரான LCH பிரசாந்த் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அதன் முதன்மை ஆயுத அமைப்பாக டேங்க் எதிர்ப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் ATGM பொருத்தப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த மேம்பாடு ஹெலிகாப்டரின் போர்த்திறனை கணிசமாக மேம்படுத்தும். இது எதிரியின் கவச இலக்குகளை துல்லியமாக தாக்க உதவும். ATGM ஒருங்கிணைப்பு LCH பிரசாந்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாது என்று லெப்டினன்ட் ஜெனரல் சூரி மேலும் தெரிவித்தார். இந்திய ராணுவத்தின் விமானப்படையின் மற்றும் ஒரு முக்கியமான சொத்தாக இருக்கும் ருத்ரா WSI ஹெலிகாப்டரும் இந்த மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளை பெறும். இந்த 2 தளங்களும் ஒரே மாதிரியான ஏவியானிக்ஸ் மற்றும் உள் ஆயுத அமைப்புகளை பகிர்ந்து கொள்கின்றன. இதனால் ATGM-களை ஒருங்கிணைப்பது ருத்ரா WSI ஹெலிகாப்டருக்கு ஒரு தர்க்க ரீதியான படியாக அமைகிறது என்று குறிப்பிட்டார். இந்த மேம்படுத்தல் பல்வேறு செயற்பாட்டு நிலைகளில் துல்லியமான அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்குதல்களை நடத்தும் இந்திய ராணுவத்தின் திறனை பலப்படுத்தும். கூடுதலாக லெப்டினன்ட் ஜெனரல் சூரி அதன் தாக்குதல் ஹெலிகாப்டர்களுக்கு ஆளற்ற குழு அதாவது MUMT கருத்தை ஏற்றுக்கொள்வதில் ராணுவத்தின் தீவிர ஆர்வத்தை குறிப்பிட்டார். அதில் LCH பிரசாந்த் மற்றும் ருத்ரா WSI போன்ற தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் விமானிகள் தங்கள் காக்பிட்களில் இருந்து நேரடியான நீண்ட தூர அலைந்து தெரியும் வெடிப்பொருட்களை கட்டுப்படுத்த உதவும். MUMT கருத்து விமானிகளால் இயக்கப்படும் தளங்களை ஆளற்ற அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கின்றது, சூழ்நிலை விழிப்புணர்வை மேம்படுத்துகின்றது, செயல்பாட்டு வரம்பை விரிவுபடுத்துகிறது மற்றும் பணியாளர்களுக்கு ஏற்படும் அபாயங்களை குறைக்கும். அதே வழியில் தாக்குதல் துல்லியத்தை மேம்படுத்துகிறது. ATGM-களின் ஒருங்கிணைப்பு மற்றும் MUMT ஆய்வு இந்திய ராணுவம் அதன் விமான திறன்களை நவீனமயமாக்குவதில் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. அதன் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் வளர்ந்து வரும் போர்க்கள சவால்களை எதிர்கொள்வதில் பல்துறை மற்றும் திறம்பட்ட இருப்பை உறுதி செய்கின்றது. இந்த முன்னேற்றங்கள் LCH பிரசாந்த் மற்றும் ருத்ரா WSI இந்தியாவின் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பின் வலிமையான சொத்துக்களாக நிலைநிறுத்துகின்றன. இது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவுக்கான இந்தியாவின் கொள்கையுடன் ஒத்துப்போகிறது. பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்சி முகமது அமைப்பின் 3 தீவிரவாதிகள் நேபாளம் வழியாக பீகார் மாநிலத்திற்குள் ஊடுருவி உள்ளதாக உளவுத்துறை அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. அவர்களின் பெயர்கள் ஹுசைன், அடில் மற்றும் உஸ்மான் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் பீகாருக்குள் நுழைந்த இவர்களுக்கு நாச நடவடிக்கைகள் நடத்தும் திட்டம் இருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த மூவரின் புகைப்படங்கள் பீகார் காவல்துறையிடம் வெளியிடப்பட்டு
மாநிலம் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் நேபாள அல்லது இந்திய குடியுரிமை ஆவணங்களை போலியாக உருவாக்கி பீகாருக்குள் நுழைந்திருக்க கூடும் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் வரவிருக்கும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் நடைபெறவுள்ள பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகார் முழுவதும் வாகன பேரணி நடத்தி வருகின்றார். தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக ராகுல் காந்தியின் பயண திட்டங்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அடிப்படையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தலைநகர் ஸ்ரீநகரில் டெல்லியிலிருந்து சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானம் அவசர கால தரையிறக்கம் செய்யப்பட்டது. நேற்று வெள்ளிக்கிழமை டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் நோக்கி புறப்பட்ட அந்த விமானத்தில் 4 குழந்தைகள் மற்றும் 7 பணியாளர்கள் உட்பட மொத்தம் 205 பயணிகள் பயணம் செய்தனர். மாலை சுமார் 3:27 மணிக்கு விமானத்தில் அழுத்த குறைபாடு ஏற்பட்டதால் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் அவசர கால தரையிறக்கம் செய்யப்பட்டது. பின்னர் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தற்போது விமானம் முழுவதும் தொழில்நுட்ப சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலில் பயணிகளுக்கும் பணியாளர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் யாரும் மருத்துவ உதவிகளை தேவை என்று கூறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையேயான எல்லை பேச்சுவார்த்தை டாக்காவில் நிறைவடைந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய BSF தலைமை இயக்குனர் தல்ஜித் சிங் சௌத்ரி மற்றும் வங்கதேச PGP தலைமை இயக்குனர் மொஹமட் அஷ்ராஃபு சமான் தலைமையிலான குழுக்கள் பங்கேற்றனர். BSF தரப்பில் எல்லையில் இந்திய பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் மீது வங்கதேச குற்றவாளிகள் நடத்தும் தாக்குதல்கள், எல்லை தாண்டிய குற்றங்கள், ஆளற்ற விமான அத்துமுறல், தவறான ஊடக செய்திகள் குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் எல்லை வேலி அமைக்கப்படும் பணிகளில் வழிகாட்டி நடைமுறைகளை பின்பற்ற இருதரப்பும் ஒப்புக்கொண்டன. இதுவரை வங்கதேச குற்றவாளிகளால் 68 BSF அதிகாரிகள் தாக்கப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. பேச்சுவார்த்தைக்கு பின் BSF இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த 550 வங்கதேச பொதுமக்களை BGP-யிடம் ஒப்படைத்தது. ஜூன் மாதம் வரை 35 BSF அதிகாரிகள் சமூக விரோதிகளின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாகவும் எச்சரிக்கையை பின்பற்றாத போது மட்டுமே துப்பாக்கி சூடு நடத்தப்படும் என்றும் BSF தெரிவித்தது. அடுத்த கட்ட எல்லை பேச்சுவார்த்தை 2026 மார்ச்சில் நடைபெறவுள்ளது. ஜப்பானுக்கு சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பானிய பிரதமர் ஷிகிரோ இஷிபாவை டோக்கியோவில் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பிரதமர் இஷிபாவுடனான பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களாகவும் வலுவான ஜனநாயக நாடுகளாகவும் உள்ள இந்தியா ஜப்பான் கூட்டணி இரு நாடுகளுக்கு மட்டுமல்லாது உலகளாவிய அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கும் மிக முக்கியமானது. சிறந்த உலகை உருவாக்குவதில் வலுவான ஜனநாயக நாடுகள் இயற்கையான பங்காளிகள் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது அடுத்த 10 ஆண்டுகளுக்கான புதிய உக்திகள் மற்றும் கூட்டணி திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. முதலீடு, புதுமை, பொருளாதார பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் மக்களுக்கு இடையான நட்புறவு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும். ஜப்பான் இந்தியாவில் 10 டிரில்லியன் ஜென் முதலீடு செய்வது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிறிய நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இடையிலான இணைப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். உயர் தொழில்நுட்ப துறைகள், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் கூட்டணி ஆகியவற்றிலும் முன்னுரிமை அளிக்கப்படும். அதிவேக ரயில் திட்டத்தை தொடர்ந்து துறைமுகங்கள், விமான போக்குவரத்து, கப்பல் கட்டுமானம் போன்ற துறைகளிலும் கூட்டு முன்னேற்றம் எட்டப்படும். மனிதவள பரிமாற்ற செயல் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் பேர் பரிமாற்றம் செய்ய ஊக்குவிக்கப்படுவார்கள். இதில் 50,000 திறமையான இந்தியர்கள் ஜப்பானின் பொருளாதாரத்தில் பங்கு பெறுவார்கள். மேலும் இந்தியா, ஜப்பான் இரு நாடுகளும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சுதந்திரம், அமைதி, வளம் ஆகியவற்றில் உறுதியுடன் செயல்படுவதாகவும் மோடி தெரிவித்தார். தீவிரவாதம், சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு ஆகியவை இரு நாடுகளின் பொதுவான கவலைகள் என்று குறிப்பிட்ட அவர், பாதுகாப்பு துறையிலும் புதுமை துறையிலும் கூட்டணி மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்தியா ஜப்பான் கூட்டணி பரஸ்பர நம்பிக்கையில் வேரூன்றியுள்ளது. உலக அமைதி, முன்னேற்றம், செழிப்பு ஆகியவற்றுக்கான பொது கனவை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்கின்றன என்றும் பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்திய விமானப்படை IAF அமெரிக்காவை தளமாக கொண்ட ராணுவ ஒப்பந்ததாரர் மெட்ரியா மேனேஜ்மெண்டிடமிருந்து போயிங் KC-135 விமானத்தை குத்தகைக்கு எடுத்துள்ளது. இந்த விமானம் இந்திய விமானப்படைக்காக அக்டோபர் மாதத்திலிருந்து தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மார்ச் 28, 2025 கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் IAF-இன் முதல் விமான எரிபொருள் நிரப்பும் விமானம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டதை குறிக்கின்றது. இது IAF மற்றும் இந்திய கடற்படை இரண்டின் விமானிகளும் வானில் வைத்து விமான எரிபொருள் நிரப்பும் பயிற்சியை முதலில் வழங்குவதை நோக்கமாக வைத்திருக்கிறது. இந்த முயற்சி சோவியத் கால எலியூஷன் IL-78 டேங்கர் விமானங்களின் வயதான விமானங்களின் நீண்டகால செயல்பாட்டு சவால்களை நிவர்த்தி செய்கின்றன. இது பணி தயார்நிலை மற்றும் படை திட்டத்தை மேம்படுத்த செலவு குறைந்த மற்றும் அதி தொழில்நுட்ப இடைக்கால தீர்வை வழங்குகின்றது.
2003ஆம் ஆண்டில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டு 6 இலியூஷன் IL-78 டேங்கர் விமானங்கள் இப்போது பாவனையில் உள்ளன. அந்த விமானங்கள் தொடர்ச்சியான பராமரிப்பு மற்றும் சேவை திறன் சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. IAF-இன் இலக்கான 70% தயார் நிலையுடன் ஒப்பிடும் போது அந்தரக விமானங்களின் தயார்நிலை விகிதங்கள் 50%க்கும் குறைவாக குறைந்துள்ளன. அதன் அர்த்தம் 6 இலியூஷன் IL-78 டேங்கர் விமானங்களில் 3 விமானங்கள் எப்போதும் பராமரிப்பு அல்லது திருத்தல் வேலைகளுக்காக தரையில் நிற்கின்றன. போதுமான உற்பத்தியாளர் ஆதரவு இல்லாதது செயற்பாட்டு தயார் நிலையை தடுக்கின்றன. குறிப்பாக சீனாவுடனான உண்மையான கட்டுப்பாடு கோடு LAC மற்றும் பாகிஸ்தானுடனான கட்டுப்பாடு கோடு LOC ஆகியவற்றில் அதிகரித்த பதட்டங்கள் மற்றும் தற்போதைய தேவைகளுக்கு மத்தியில் பழுதடைந்த டேங்கர் விமானங்களை வைத்துக் கொண்டு விமானப்படையை திறம்பட நடத்த முடியாது. இந்த சவால்கள் நீண்ட தூர பயணங்களுக்கு விமான எரிபொருள் நிரப்புதலை நம்பியுள்ள ரஃபால் Su-30 MKI மற்றும் MiG-29K போர் விமானங்களின் வரம்பை நீடிக்கும் IAF-இன் திறனை மட்டப்படுத்தியுள்ளன. ஏர்பஸ் A330 மல்டிரோல் டேங்கர் டிரான்ஸ்போர்ட் சுருக்கமாக MRTT போன்ற புதிய டேங்கர்களை வாங்குவதற்கான இந்திய விமானப்படையின் முயற்சிகள் செலவு காரணங்களால் தடைப்பட்டுள்ளன. இது பாதுகாப்பு அமைச்சு இடைக்கால தீர்வுகளை ஆராய தூண்டியது. அமெரிக்க விமானப்படையில் 60 ஆண்டுகளுக்கு மேலான சேவையில் நிரூபிக்கப்பட்ட தளமான KC-135 விமானத்தின் வெட்குத்தகை இந்திய விமானப்படையின் வானில் எரிபொருள் நிரப்பும் திறன் இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு நடைமுறையை வழங்குகின்றது. போயிங் உருவாக்கிய KC-135 விமானம் விமான எரிபொருள் நிரப்புதலின் ஒரு மூலக்கல். இது பறக்கும் பூம் அமைப்பு மற்றும் ஆய்வு மற்றும் ட்ரோக் எரிபொருள் நிரப்புதலுக்கான விருப்பமான பலமுறை எரிபொருள் நிரப்புதல் MPRS பேட்களுடன் பொருத்தப்பட்டுள்ளது. MPRS இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையின் விமானங்களுடன் இணக்கமானது. குத்தகைக்கு எடுக்கப்பட்ட KC-135 விமானம் IAF விமானத்தளம் ஆக்ராவை தளமாக கொண்டு இயங்கும் விமான குத்தகை, அதாவது லீஸ்களில் 2 வகை உண்டு. ஃபிளைட் லீஸ் என்பது விமானத்தை மட்டும் தருவார்கள். வெட் லீஸ் ஒப்பந்தம் என்பது விமானத்தின் விமானிகள், பணியாளர்கள், பராமரிப்பு மற்றும் காப்பீடு உட்பட அனைத்தும் ஒப்பந்த நிறுவனத்தால் கவனிக்கப்படும். அந்த வகையில் இந்திய விமானப்படையின் KC-135 விமானம் அமெரிக்க நிறுவனம் மெட்ரியா நிர்வாகத்தால் இயக்கப்பட்டு பராமரிக்கப்படும். இந்த ஆயுத தயாரிப்பு தீர்வு IAF மற்றும் கடற்படை பயிற்சியில் மட்டுமே கவனம் செலுத்த அனுமதிக்கின்றது. நடுவான் எரிபொருள் நிரப்புதலின் பைலட் திறனை மேம்படுத்துகின்றது. நீடிக்கப்பட்ட தூர செயற்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான படைப்பெருக்கி 18 KC-135 விமானங்களுடன் உலகின் மிகப்பெரிய வர்த்தக விமான எரிபொருள் நிரப்பும் லீஸ் நிறுவனம் மெட்ரியா அமெரிக்க கடற்படை மற்றும் நேச நாட்டு விமானப்படைகளுக்கு 1,30,000க்கும் மேற்பட்ட விமான மணி நேரங்களை செலவிட்டு விரிவான அனுபவத்தை வைத்திருக்கிறது. பிரெஞ்சு விமானப்படையிலிருந்து 14 C-135FR மற்றும் KC-135RG டேங்கர் விமானங்களை இந்த நிறுவனம் சமீபத்தில் வாங்கியது. இது நம்பகமான AAR சேவைகளை வழங்குவதற்கான அதன் திறன்களை மேலும் வலுப்படுத்துகின்றது. ஒப்பந்தம் கையெழுத்தான 6 மாதங்களுக்குள் அக்டோபர் 2025க்குள் KC-135 பயன்பாடு விரைவான செயல்பாட்டு ஆதரவை வழங்கும் மெட்ரியாவின் திறனை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. எதிர்காலத்தில் KC-135 விமானத்துடனான IAF-இன் அனுபவம் புதிய டேங்கர்களை பெறுவதற்கு அல்லது உருவாக்குவதற்கு நீண்டகால திட்டங்களை போட வைக்கலாம். இது உள்நாட்டு நிறுவனங்கள் அல்லது உலகளாவிய உற்பத்தியாளர்களுடனான ஒத்துழைப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம்.